அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு புடலங்காய் அறுவடை பண்ண போகிறோம். நாட்டு புடலங்காயை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் தாங்க போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிவிட்டு வச்சதில் அது முத்தி ஃப்ரூட் ஆகி அதோட விதை வந்து நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி அது வந்து தானாகவே வளர்ந்து அந்த கொடி மூலம் வளர்ந்தது தாங்க இந்த கொடி. பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஈடு கொடுக்குதுங்க. நாட்டு புடலங்காய் சின்ன சைஸ் தாங்க, ஆனால் வந்து நிறைய காய் வருதுங்க. நான் ரெகுலராக அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 புடலங்காய் நம்ம தேவைக்கு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணுறோம். பாருங்கள், சின்னதாக தாங்க இருக்குது, ஆனால் வந்து நிறைய காய் கொடுத்துட்டே இருக்குங்க. இது பாருங்கள், அது உட்கார்ந்தபடியே அப்படியே வளைஞ்சபடியே ஷேப் ஆகிடுச்சுங்க. புடலங்காயை பொறுத்த வரைக்கும் கல் தொங்க விட்டால் நீட்டாக வரும் அப்படின்வாங்க. நான் எதுவும் கல் தொங்க விடலை. இது நாட்டு புடலங்காய் சின்னதாக தான் இருக்குது. பாருங்கள், நான் 3 அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதோட இப்போ பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் அறுவடை வந்து பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், சில டைமில் காமிக்கிறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே மெயின்டைன் பண்ணலை. மரம் வாங்கி வச்சதுலேருந்து அது பாட்டுக்கு வளர்ந்து அது பாட்டுக்கு காய் கொடுத்துட்டே தாங்க இருக்குது. அதுவே ஃப்ரூட் ஆகி வெடிச்சிடுச்சுங்க. நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. எறும்பெல்லாம் வேறு வருதுங்க. ஃப்ரூட் ஆனதுமே எறும்பு சுத்த தொடங்கிடுதுங்க ஃப்ரூட்டில். பாருங்கள், அது வெடிச்சிடுச்சு ஃப்ரூட் ஆகி. நான் நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள் இப்படி வெடிச்சிருக்குது. இதை பாருங்கள், எறும்பு நிற்கிது. நல்ல ஸ்வீட்டாக இருக்குங்க இந்த சீத்தாப்பழம். சரி, சீத்தாப்பழத்தை அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே போய் சாத்துக்குடி அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா சாத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் சீசனே இல்லைங்க, காய்ச்சிட்டே தாங்க இருக்குது. நான் வச்சதுலேருந்து சின்னதாக தாங்க இருக்கும் பிளான்ட், ஆனால் காய் நிறைய கொடுக்குதுங்க. அதோட சாறு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுங்க. சாத்துக்குடியில் ஜூஸ் போட்டு நம்ம நிறைய இது பண்ணிக்கலாங்க. நான் ரெகுலராக அறுவடை பண்ணுறேன் சாத்துக்குடி, உங்களை காமிச்சிட்டு தான் இருக்கிறேன். இது காய்ச்சிட்டே தான் இருக்குது, சீசன்னதே கிடையாதுங்க. பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. மாடி தோட்டத்துலேயே இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் போது ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. பாருங்கள், நிறைய பிஞ்சு வந்துட்டே தாங்க இருக்குது. மாறி நம்ம வந்து அறுவடை பண்ணும்போதெல்லாம் அது ஃப்ளவர் வந்து காய்ச்சிட்டே தாங்க இருக்குது. ஸ்வீட் லெமன் மாதிரியே தாங்க இதுவும். இந்த சாத்துக்குடி நல்லா காய் கொடுக்குது எனக்கு. எப்போ பார்த்தாலும் நான் வந்து பறிச்சிட்டே தாங்க இருக்கேன். சாத்துக்குடியில் பிஞ்சு நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நிறைய இருக்குதுங்க. பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக பறந்து விரிஞ்சிருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. மரத்தை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பச்சை பசையிலன்னு இருக்குதுங்க. இன்றைக்கி இதுதாங்க அறுவடை பண்ணியிருக்கேன். சீத்தாப்பழமும் நம்ம புடலங்காயும் சாத்துக்குடியும் அறுவடை பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க. இதெல்லாம் அனுபவித்தா மட்டும்தாங்க இந்த ஹாப்பினஸ் புரியும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணுறது. தேங்க்யூ.